திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரு எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளே மனம் மொழி மேகலாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று மனமாத நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் எழுதிய நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, பன்னீர் திருமுறை, ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வேண்டுவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களையும் ஸ்ரீதேவ் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று கூறி விடைபெறுகிறோம். ஐயா வணக்கம். வாங்க ஐயா. சிவாயினம். நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. ஸ்ரீதேவியா வாங்கய்யா, ஆரம்பிச்சு. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆடிமீசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. 27 பேர் துதி. வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாழ்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர்மென இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி ஐயா. திருமுறை கோயில் அடைதல். வாங்க தாமோதர் ஐயா வாங்கய்யா, அருள் பெருகு. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனவும் புவனம் உய்ய இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள்காலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா.
திருக்கோ கதவும் திறக்க. வாங்க, வாழப்பாடி சித்ராமா வாங்க. வாங்கம்மா வாழப்பாடி அம்மா. பெருமான் வேற ஆனந்தத்து. திருச்சிட்டு ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. பெருமான் வா வா வா, அழக்கூடாது வா. கோயிலுக்கே போயிட்டீங்களா? மார்கழி மாசம் கோயிலுக்கே போயிட்டீங்க உள்ளது. வாங்க பாடுங்க. அதுக்கு ஒரு தம்பி எந்திரிச்சிட்டாங்க ஐயா. சரி சரி சரி. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமார் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேவோமே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலம். திருப்பள்ளி எழுச்சி வாங்க. சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, இன்றைக்கு ஒரு புனிதமான நன்னாள். நம்ம இந்த திருமுறை தமிழோசை என்கிற பன்னிரு திருமுறை முற்றோதல், அந்த திருமுறை 12. அதை இன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஓத தொடங்கி இன்னோட 336வது நாள். 3 3 6 கூட்டினா 12 வரும். அது நம்ம முதல் திருமணம் ஆரம்பிச்ச நாள். அதுக்கு முன்னாடி மார்கழி மாசம் மாட்டு பொங்கலுக்கு முன்னாடி 30 மார்கழி மாசம் 30 நாளும் திருவம்பா படித்தோம். அதுக்கு முன்னாடி கார்த்திகையிலேயே உமா மகேஸ்வரம்மா ஐயா நடராஜ காசி யாத்திரை போனப்ப கார்த்திகை 1ல இருந்தே ஆரம்பிச்சு முதல்ல திருப்பள்ளி வச்சு படிச்சோம் 30 நாள். அப்படி கணக்கு போட்டா மொத்தம் 396 நாள் கணக்கு வருது. நம்ம இந்த நிகழ்ச்சி ஆக்சுவலா பெரிய புராண கலந்துரையாடல்னு 5/4/11/2022 ஆரம்பிச்சோம். நாயினும் கடைப்பட்டேனை நன்னெறி காட்டி ஆண்டாயின்னு ஆரம்பிச்சு உலகெல்லாம் உணர்ந்து ஓதக்கரை 5 நவம்பர் 2022 ஆரம்பிச்சு 515 நாளாவது அன்னைக்கு என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் 4வர் புகழ் பாடிய 4வர் என்ற தலைப்புல சீகேசியனுடைய கற்பனை உரைகளை ஒரு 222 நாள் பண்ணியிருக்கோம். 1000 நாளைக்கு மேல நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியா பண்ணி 1000 நிகழ்ச்சிக்கு மேல பண்ண ஒரு தொடர்ச்சியான புண்ணியம். இன்னைக்கு நாள்ல மார்கழி முதல் நாள் திருப்பள்ளி வச்சு தினமும் பாடணும். ஏன்னா கோயில்ல தினம் காலையில திருப்பள்ளி வச்சு மாலையில பொன்னூசனம் பாடுற வழக்கம். மார்கழி 1ஆம் தேதி திருவம்பாவை ஆரம்பிச்சு பாடுவாங்க. ஆனா திருவம்பாவை விழா என்பது அந்த மார்கழி திருவாதிரைக்கு 10 நாள் முன்னாடி. இந்த வாட்டி மார்கழி 2 வாட்டி வருது. இன்னைக்கும் மார்கழி 1ஆம் தேதி திருவாதிரை, அதுக்கப்புறம் மார்கழி 28ஆம் தேதி இன்னொரு திருவாதிரை வரும். அது ரெண்டு வாட்டி வந்தா 2வது வாட்டி தான் வச்சுப்பாங்க. அப்பதான் அந்த இது வரும். அது 4ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் மார்கழி உற்சவம் அந்த சிதம்பரத்துல நடக்கும். மற்ற எல்லா கோயிலும் நடக்கும். அந்த நாள்ல தான் அந்த திருமுறையை கோயிலாக வைத்து வழிபடுகிற மரபுல
அந்த மார்கழி இந்த திருவம்பாவி விழா, பாவை விழான்னு சொல்லுவாங்க. அந்த பாவை விழாவை தொடங்கினா அந்த கொடியேற்ற தண்ணிக்கு பஞ்சமத்தில் கொடியேற்றி பௌர்ணமியில முடிப்பாங்க அதை. அதனால அன்னைக்கு அந்த 10 நாளைக்கு திருவம்பாவை தவிர வேத எருவம் பாடல திருமுறை போட்டியை மூடி வச்சுட்டு பண்றது. ஆனா நம்ம தானே திருமுறைய அந்த திருக்கோயிலை திருமுறை என்னும் திருக்கோயிலை திறந்து, அதுக்குதான் பெருமான் பேரானந்தத்தை பாட்டு. அதை முடிக்கிற போது வெடுவின் வெகுளை வைக்கணும்னு எங்க ஐயா திருவாசக உரையில் அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதனால அந்த வழியில தான் நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆக இன்னைக்கு நமக்கு மார்கழி 1ஆம் தேதி திருவம்பாவை பாராயணம் தொடங்குற நாள். அதோடு திருப்பள்ளி வச்சு 360 நாளும் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இன்னைக்கு திருவாதிரையானதுல திருவாதிரை பதிவும் படிக்கணும். ஆனா வழக்கம் போல நம்ம 12ஆம் முற்றோதல்ல இந்த திருவம்பாவை பாட்டை திருப்பள்ளி வச்சு 10 பாட்டையும் முதல்ல ஆளுக்கு ஒரு பாட்டு 10 பாட்டு படிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்கழி திருவாதிரை அந்த சடைய நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தந்தையார் சடையனார் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் மார்கழி திருவாதிரை தான். அது 2 வாட்டி வரனால அடுத்த வாட்டி ஆருத்ரா அன்னைக்கு அதை செய்வாங்க. அன்னைக்கு நம்ம அதை திருவாரூர் பதிகத்தையும் படிச்சிடலாம். டைம் இருந்தா திருத்தொண்டத்தாக ராத்திரி படிக்கிறோம் இல்லையா, இரவு தானே திருத்தொண்டத்தாக படிச்சிடும். அதனால இன்னைக்கு காலையில திருவாதிரை பதிகத்தை படிச்சிடலாம். முதல்ல திருப்பள்ளி வச்சு 10 பாட்டு ஆளுக்கு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் முத்து விதானம் பாட்டு ஆளுக்கு ஒரு 10 பாட்டு, அப்படி படிச்சிடலாம். சரிங்களா? வாழ்க வாழ்க. அந்த வகையில இந்த திருப்பள்ளி வச்சு என்ற திரோதான சுத்தி திரோதானம் மறைப்பு ஆற்றல். அந்த மறைப்பு ஆற்றல் நம்மிடமிருந்து விலகி நாம் பெருமான் இருக்கிறான் என்ற உணர்வை பெற வேண்டும் என்பதற்காக பெருமானை உள்ளத்திலே எழுவித்த. அப்படி பெருமான் தூங்குறான் அவனை எழுப்புறான் இல்ல, பெருமானை நம்முடைய உள்ளத்திலே எழுவித்தல் என்ற வகையில ஏற்றுயரு கொடியுடையாய் அணையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளானே பெருமானை முழுத்து எழுந்தருளச் செய்வதற்கான அந்த மணிவாசருடைய வாக்கு. முதல் பாட்டு போற்றி என் வாழ்முதல். ஸ்ரீதேவையா வாங்கய்யா. சிவாயம். சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அடிகள் பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி. போற்றி என் வாழ் முதல் ஆகிய போரோடே புலந்தது பூங்களுக்கு இணை துணை மலர் கொண்டு கேற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோடுகோ தேற்றிதல் கமலங்கள் மலரும் தன்வாயல் சோள் இருபெரும் தூரையூரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. திருச்சிட்டு நம்முடைய வாழ்வுக்கு முதல் எது? கேபிட்டல்னு சொல்லி பொருள் தான் உலகத்துக்கு. பொருளிலார்க்கு இவ்வுலகமில்லை அருளிலார்க்கு அவ்வுலகமில்லாகியாங்க என்ற வகையில காசு தான் அது, காசே தான் கடவுளடான்னு. ஆனால் அருளியல் நிலையில பெருமானுடைய கருணை தான் நமக்கு வாழ்வின் முதலாக திகழ்கிறது. அதனாலே அந்த கருணையை போற்றி எந்த நேரம் போற்றோம்னா புலர்ந்தது பூங்கடக்கு. புலர்ந்தது என்பது இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்ற அந்த 4:30 அல்ல, அதுக்கு முன்னாடி குயில் கூவுற நேரம். கூவின பூங்குயில் கூவின கோழி. முதல்ல குயில் கூவும், அப்புறம் கோழி கூவும். குயில் கூவுற நேரம் சிவ முகூர்த்தம் என்றும், கோழி கூவுற நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்றும், அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேல பொழுது சொல்ல அத விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்ற ஒரு மரபு உண்டு. அந்த மரபுல அந்த குயில் கூவுற நேரமாகி அந்த பொழுது புலர்ந்த காலத்துல, அதான் ஐயா அந்த நிட்டைய 4 மணிக்கு வச்சிருக்காரு, அது சிவ முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த சிவ நேரத்துல பெருமானுடைய திருவடியை வணங்க வேண்டும். அது 2 திருவடி இணை துணை மலர் கொண்டு, ஒரு திருவடி பெருமானுடைய நிறமாகிய சிவப்பு, இன்னொன்னு அம்மையினுடைய நிறமாகிய பச்சை.
ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் திருமூலர் திருமந்திரம். அதை இப்ப வெவ்வேறு நேரமெல்லாம் மாத்தி விட்டாங்க. ஆனால் பெருமான் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான். அம்பாள் பச்சை நிறம், அதாவது பச்சைத்தாள் அரவாட்டி படர்தடையாய் பாதமலர் மணிவாசகரம் பாடுவார். அதனால பச்சை நிறம். அதனால சிவப்பு நிறத்துக்கு ஏற்ற மாதிரி காலையில இருந்து பெருமானுக்கு அந்த சிகப்பு மலரையும் அதற்கு துணையாகிய பச்சை என்கிற பத்திரம் யாவர்க்குமாம் இரவிற்கொரு பச்சிலை என்று அந்த பத்திர புஷ்பம்னு சொல்லி பூவும் நீரும் கொண்டு அதோடு அந்த பத்திரத்தையும் கொண்டு வழிபடுதல் என்பதை இணை துணை மலர் கொண்டு என்ற சொல்லாலே சொல்லி காட்டு சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. 2வது பாட்டு அருணன் இந்திரன். நடராஜ ஐயா வாங்க. நன்றி சாமி, நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருணன் இந்திரன் திசையணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்ற அண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அருள் பதம் முரள்வன இவையோர் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே, அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. நன்றியா. உலகிலுக்கு தேவையானது பொருள் நிதி, அது திரள் நிதின்னு சொல்லுவாங்க. அது பொருள் நிதி. இங்கே மணிவாசக பெருமான் கேட்பது அருள் நிதி. அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே, அலைகடலே பள்ளி எழுந்த பெருமானுடைய கருணையை நமக்கு தர வேண்டும். அந்த கருணை என்ன செய்யும்? நம்மை ஆனந்த நிலைக்கு அழுத்தி செல்லும். ஆனந்தமாவது உலகியல் நிலையிலே உழன்று நம்மை அந்த ஆன்மாக்களை நந்துதல் செலுத்துதல் என்று அருளியலுக்கு கொண்டு செலுத்தும். கொண்டு செலுத்தும் நம்முடைய திரோதானமாகிய மறைப்பு ஆற்றல் நீங்கி நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய்னு பெருமானுடைய அந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுவிக்கும். அதற்கு ஆனந்தம்னு பேர் சொல்லுவாங்க. அதனால அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. என்னுடைய உள்ளத்திலே நீ எழுந்திருந்து என்னுடைய வீட்டையும் நாட்டையும் காக்க வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கூவின பூங்குயில். தர்ஷன் வரீங்களா? தர்ஷன் வாங்கப்பா. மூணாவது பாட்டுமா? 8:20 திருவாசகத்துல 8:20 திருப்பள்ளி வச்சல 3வது பாட்டு. கூவின பூங்குயில் கூவின கோழி. கண்ணுக்கினியான். பாட்டு எத்தனாவது ஐயா? 3வது பாட்டு ராஜா. கூவின பூங்குயில். கூவின் பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளியுதயத்து ஒருபடுகின்றது விருப்போடு நமக்கு தேவ நல் சேரி கயல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. யாவரும் அறிவு அறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். சிற்றம்பலம்.
வாழ்க வாழ்க வாழ்க. காலையில அந்த மழலை சொல்லால கூவின பூங்குயில் கூவின கோழி, முதல்ல குயில் கூவும் அப்புறம் கோழி கூவும்னு சொல்லி நான் சிவ முகூர்த்தத்துக்கும் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் வித்தியாசம் காட்டுகிற மணிவாசனுடைய வாக்கு. அந்த இடத்துல பெருமான் யாவரும் அறிவறியாய், பெருமான் இருக்கான் இல்லையான்னு சந்தேகப்படுவர்களுக்கு அவன் அரியவனாயிருக்கிறான், ஆனால் அடியவர்களுக்கு அவன் எளியவனாக இருக்கிறான். யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய், எனக்குன்னு சொல்லாம எமக்குன்னு சொன்னார். எமக்கு என்பது அடியார் கூட்டத்தை குறிக்கும். அடியறி கூட்டி அதிசயத்துக்காக எமக்கு அருளா என்று சொன்னார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. 4வது பாட்டு இன்னிசை வீணையம். கணபதி ஐயா வாங்கய்யா. முதல்ல இளமை அப்புறம் முதுமை. வாழ்க. இளமை குரல் கண்டது இவ முதுமை குரல். ஐயா மேன்மைகள் சைவ சைவ சீலர்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. வாழ்க வாழ்க. சிவா சிவா சிதம் நமச்சிவாய வாழ்க. நாதான் தாழ்வாழ்க. எப்பொழுது என் நெஞ்சில் நீங்களாதான் தாழ்வாழ்க. சிவாயினம் சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாத பூஜையம் சமர்ப்பாமி. அடியார் பெருமக்கள் நானாவது வருமான மந்திர சந்தன பத்திர பிரபாஞ்ச சமர்ப்பாமி. துபதீபம் அக்காமி. துபதீபம் நிராச்சனம் சமர்ப்பாமி. சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அப்பா ஏழு 4வது பாட்டியா? திருப்பள்ளி வச்சு 4வது பாட்டு இன்னிசை வீணையம். சிவா சிவா 4. சிவா சிவா. அப்பா ஒரு நிமிஷம் பா. நிதானமா நிதானமா. திருவாசகத்துல 20வது பதிகம் 4வது பாட்டு. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள் இருக்கொழு தோத்திரம் எம்மினர் ஒருவாள் துண்ணிய வினைமலை கையினர் ஒருவாள் தொழுகையர் எழுகையர் தோல்கையர் ஒருவாள் தெனில் அஞ்சலி ஒப்பினர் ஒருவாள் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்துள்ளாயே. திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்துள்ளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்துள்ளாயே. நன்றியா. வணக்கம் வணக்கம். வாழ்க வாழ்க. இன்னிசை வீணையரை ஆழினர் ஒருபால். பெருமானுடைய புகழை வாயாலே பாடுது, அதுக்கு இன்னிசைன்னு பேரு. வாயார தன்னடியே பாடும் தொண்டை, அதனால வாயில பாண்டா அதுக்கு இன்னிசைன்னு பேரு. கருவி கொண்டு வாசித்தால் அது கருவியிலேயே சிறந்த இசை கருவி யாழ். அந்த காலத்துல, இப்ப அந்த யாழ் தான் வயலின்னு சொல்றாங்க. அதனால யாழ் இசை. இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவாய். இருக்கு என்பது ரிக்வேதம்னு சொல்றது சில பேரு. ஆனா இந்த ரிக்வேதத்துல தேவ வழிபாடு, தெய்வ வழிபாடு இல்லை. பெருமான் இருக்கிறான் என்று சொல்கிற சாத்திர பாடல்கள். தோத்திரம் என்பது திருமுறைகள், சாத்திரம் என்பது மெய்கண்ட சாத்திரங்கள். பெருமான் சிவஞான போதத்தை கையிலே வைத்திருந்தால் அத சாத்திர நூல் சொல்லுவாங்க. அததான் திருமூலர் நமக்கு திருமந்திரமாக அருளினார். பின்னாடி பரஞ்சோதி முனிவர் வாயிலாக மெய்கண்டா நமக்கு தந்தார். அந்த வழியாக இந்த சந்தான பரம்பரையில வந்தவங்க தான்
அதுலதான் அந்த பரம்பரைல நம்ம குரு நமசிவாய மூர்த்திகள் நேற்று திருவள்ளுவர்லாம் போயிட்டு வந்தாங்களே அந்த மரபு. அதனால அது சாத்திர நிலை. அந்த இருக்கு என்பது சாத்திரத்தை குறிக்கும், தோத்திரம் என்பது நம்முடைய நாயன்மாரிய திருமுறைகளை குறிக்கும் என்று சொல்வார்கள். இரு கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபான். வாழ்க வாழ்க. அடுத்து பூதங்கள் தோறும் வாங்க தனலட்சுமி அம்மா வாங்க. தனலட்சுமி. சிவாய நமங்க. பூதங்கள் தோறும் நின்றாயணி நல்லாள் போக்கிலன் வரவிலன் என நினை போலாவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லாள் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள்வயல் தீரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அரு செம்மை ஆண்டருள் புரியோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏதங்கள் அரு செம்மை ஆண்டருள் புரியோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமான் ஐம்பூதங்களிலும் நின்று அருள் செய்கிறான். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் என்ற ஐம்பூதங்களிலும் நின்று அருள் செய்கிறதான் பூதங்கள் தோறும் நின்று ஆயனின் நல்லால். அதுதான் அப்பர் சாமி இருநிலனாய் தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகின்னு சொல்லி காட்டார். வாழ்க வாழ்க. பப்பர வீட்டிருந்து 6வது பாட்டு. தேவி காட்டூர் வாங்க. தேவி அம்மா காட்டூர். ஐயா அவங்க கேட்டுக்குவாங்க ஐயா. அவங்கள்ட்ட புத்தகம் வாழ்க வாழ்க வாழ்க. செல்வம் 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 கேட்டுக்கிறேங்க ஐயா. வாழ்க வாழ்க. சிவலலிதா லோகநாதன் வாங்க. சொல்லல் வல்லார் கேட்டல் வல்லார். தீபாவளி. சிவலலிதா லோகநாதன் இருக்கீங்களா? அடுத்து பட்டம்மாள் வாங்க. பட்டம்மாள் மியூட் ஓபன் பண்ண போல இருக்க. சிவாய. சொக்கம்மாள் வாங்கம்மா. சொக்கம். ஐயா ஆறாவது பாட்டு. அதுவே ஆஃப் ஆயிடுச்சுங்க ஐயா. நான் உட்காந்து எல்லா பாட்டும் கேட்டுக்கிறேன். என்னன்னு தெரியல. அவ்வளவு பாடிங்க. அதுவும் ஆஃப் ஆயிடுச்சுங்க ஐயா. சரி 6வது பாட்டு படிங்க. அடுத்து சொக்கம்மாள். நான் கேட்டுதான் இருக்கேன் ஐயா. நான் கேட்டு இருக்கேன். திருச்சிற்றம்பலம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணிய மானுட தீயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு காமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்தோரை ஊரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். பப்பு அறவிட்டுறந்து உணரும் நிலை. பப்புனா குவிதல் அர்த்தம். விரிதல் குவிதல். தாமரை மலரும் அப்புறம் குவிஞ்சிரும் இல்லையா? அதனால குவிந்த நிலை. எது குவியணும்? கை குவியணும், மனம் விரியணும். ஆனா நம்ம மனதை குவித்து வச்சு கையை விரிச்சு வச்சுக்கிறோம் ஒண்ணும் இல்லைன்னு. அதனால பெருமானிடத்திலே போய் கைகள் குவிய மனம் விரிய பட வேண்டும்.
என்பதற்கு அடையாளமாக பப்பர விட்டிருந்து உணரும் நின்னடியார் என்று விரிந்த மனத்தோடு கைகூப்பி தொடுநிலையை சொல்கிற நிலை என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அது பழச்சுவையன. திருச்சிற்றம்பலம். அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் எவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துரை மன்னா எது எமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு. பெருமான் கனியாக இருக்கிறார். நாமெல்லாம் கல்லா இருக்கிறோம். மனசு ஆணவமாகிய கல்லில் இருக்கோம். ஆனால் அவன் கனியாக இருக்கிறான். கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லீரோன்னு அந்த மாதிரி. அதனால அது பழச்சுவையன அமுதன என்றது அந்த பழம், அந்த பழம் என்பது சிவத்தை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து முந்திய முதல் நாடு படிக்கிறேன். வாங்க. முந்திய முதல் நாடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. முந்தைய நிலை படைப்பு நிலை, நடுவில் இருக்கிறது காப்பு நிலை, அடுத்தது இறுதி என்பது இறப்பு நிலை. அதனால முந்திய முதல் நடு இறுதியுமானாய்னு அந்த மூணுத்துக்கும் 3 தெய்வங்களை வச்சிருக்காரு. பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு. அவர்களுக்கெல்லாம் அறியப்படாத பெருமானாக மூவரும் அருகிலறி அவர் மற்றறிவார். அதனால தேவர்களால் அறிய முடியாத பெருமான் அடியார்களால் மட்டுமே உணர முடியும் என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. விண்ணார்ந்த விண்ணகத்தேவர். வாமா ராணியம்மா. விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழிபொருளே உன் தொழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துரையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று களித்தம் தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலர்க்கு உயிருமானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். பெருமான் விண்ணகத்தை இருந்தாலும் நமக்கு அருள் செய்கிற இடம் மண்ணகம்தான். அதனாலதான் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே என்று மணிவாசக பெருமான் சொல்லி அடுத்த பாட்டுல இந்த பூமிதான் சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு என்று சொல்ற 10வது பாட்டு. புவனியில் போய் பெறவாமையில். காந்திமதி அம்மா வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும்
அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் முக்காவாசி என்ன பண்றோம்? அவமே கழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை நாம் சிவமே என்று கழிக்க வேண்டும். அதனாலே சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருப்பெருந்துறை வாய் திருமாலாம்னு காலையில 1 மணி நேரமாவது திருமுறை தமிழோசை பிடிச்சு சிவமே என்று பொழுதை கழிக்க வேண்டும் என்ற நிலையிலே இந்த நிகழ்ச்சி வாழ்க வாழ்க என்று சொல்லி இப்ப இதோட தெரியலையா? அடுத்து நம்ம திருவாரூர் பதிகம் படிச்சிடலாம்யா. முத்து வீரா திருப்படைசி நான் படிக்கிறேன்ப்பா, அதனால எல்லாரும் படிக்கிறாங்க. அதனால இந்த முற்றோதலுக்காக அந்த வரிசையை விடக்கூடாதுன்னு அதை ஒரு 10 முறை 1 முறை படிச்சிட்டோம். தினம் திருப்படைசி படிக்கிறோம் இல்லையா? அதனால இன்னைக்கு மார்கழி 1ஆம் தேதி திருவாதிரை. இதே திருவாதிரை அடுத்து இன்னொரு 27 கட்சி கடைசியில வரும். அன்னைக்குதான் ஆருத்ரா. ஆனா இன்னைக்கு முதல் நாளே திருவாதிரையோட இந்த மாசம் ஆரம்பிக்குது. அதனால திருவாதிரை பதிவு முடிச்சிடலாம். மாத திருவாதிரை ஆரம்பிச்சு படியா. அடுத்தது பரமேஸ்வரியமா படிக்கும். 4:21 4ஆம் திருமுறையில 21ஆவது பதிகம். திருச்சிற்றம்பலம். மொத்து விதானம் மணி பொற்கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழ பலிப்பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தனாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். அத்தனாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். பக்தர்களோடு பாவையரு சூழ பலிப்பின்னை என்று பெருமானை தானும் தன் தையலுமாக இருந்து அருள் செய்கிற பெருமானை கணவனும் மனைவியுமாக இருந்து வழிபட வேண்டும். அந்த வகையில் தான் ராஜா ராணி வராங்க நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு. லலிதா பாலசுந்தர் வராங்க. அப்புறம் அந்த அவங்க ஞானவல்லி அந்த ஞானப்பிரகாசம் ஐயா வராங்க. அப்புறம் இன்னொன்று 4 செட்டு ஸ்ரீதேவையா நல்லம்மாள் வருவாங்க. நல்லம்மாள் வராங்க. அதான் எல்லாரும் அதனால பக்தர்களோடு பாவையர் சூழ பலிப்பின்னை. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்தது பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. சிவாய நம்ம ஐயா. வாமா. நனியார் சேயா 4:21-2 திருநாவுக்கரசர் தேவாரத்துல நல்லார் தீயார் நாடோறும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும் மணியே பொன்னே மைந்தா மணாலா என்பார்கட்கு அணியானாரோர் ஆதிரை நாளால் அது வண்ணம். அணியானாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும் என்று திருவாதிரை வழிபாடு செய்தா மாதந்தோறும் வழிகிற அந்த திருவாதிரை வழிபாடு. கிருத்திகை மட்டும்தான் கோயில் எழுதி வச்சிருப்பாங்க. கிருத்திகை அமாவாசை சஷ்டின்னு சிவன் கோயில் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா திருவாதிரை சிவனுக்குரிய திருவாதிரை எழுதினா அது பாவனை அதை விட்டுருவாங்க. என்னன்னு தெரியல. ஆனா அது பிணிதான் தீரும் என்று பிறங்கி பாருத்ரா ஒரு நாளைக்கு மட்டும் கொண்டாடுறது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்ல, மாதம் கொண்டாடணும். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை 27 நட்சத்திரத்துல பெரிய நட்சத்திரம் தான். அது பெருமானுக்குரியது. அந்த நாள்ல பெருமானங்களால் நம்முடைய பிணிகள் தீரும். உடல் பிணியும் தீரும், உள்ள பிணியும் தீரும். பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும். வாழ்க. வீதிகள் தோறும். சங்கரையா வாங்க. சங்கரையா வாங்கயா. சிவாய வாங்க. மூணாவது பாட்டு. இனிய விடியல் வணக்கம். வாங்கயா. 4ஆம் திருமுறையில வீதிகள். ஓகே ஓகேங்க. வீதிகள் தோறும் வெண்கடியோடு விதானங்கள். வீதிகள் தோறும் வெண்கடியோடு விதானங்கள். சோதிகள் வீட்டு
சுடர்மாமணிகள் ஒளி தோன்ற சாதிகளாய பவளமுத்து ராமங்கள் ஆதியாரூர் ஆதிரை நாளாலது வண்ணம் ஆதியாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். இயற்கையில திருச்சிற்றம்பலம். நமக்கு நன்றி ஒளிதர ஐயா. வாழ்க வாழ்க. இயற்கையில நமக்கு ஒளி தரக்கூடிய பொருள் சூரியன். அந்த சூரியனை சுத்தி நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனா அதை பகல்ல பார்க்க முடியாது, இரவுல தான் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நட்சத்திரங்களே பெரிய நட்சத்திரம் திருவாதிரை. அதனால சோதிகள் விட்டு சுடர்மாமணிகள் ஒளி தோன்ற. இங்க சோதி என்பது சூரியனையும், சுடர்மா மணிகள் என்பது அந்த 27 நட்சத்திரங்களையும் குறிக்கும். அது ஓவின தாரகை அப்படின்ற சொல்லாலே நம் மணிவாசக பெருமான் குறிப்பிடுவார். அந்த தாரகையிலேயே மிகப்பெரிய தாரகை திருவாதிரை. அதனால திரு என்ற அடையாளத்தோடு வரும். இன்னொன்னு வந்து திரு ஓணம்னு ஒண்ணு வரும். அது விஷ்ணுவுக்குரிய சொல்லுவாங்க. ஆனா அது கூட அடியார்களுக்குரியது என்று நம்முடைய ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனம்னு அது அடியார்களுக்குரிய நாளாக ஞான சம்பந்த பெருமான் குறிப்பிடுவார். வாழ்க வாழ்க. அந்த சுடர்மாமணிகள் என்பது அந்த 27 நட்சத்திரங்களை குறிக்கும். வாழ்க வாழ்க. அடுத்து செல்வம். குணங்கள் செல்வம். 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 குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் பிணங்கி தம்மீர் பித்தரை போல பிதற்றுவார். வணங்கி நின்று வானவர் வந்து வைகலும் அணங்கன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். வணங்கி நின்று வானவர் வந்து வைகலும் அணங்கன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். குணங்கள் என்பது நம்மிடத்துல உள்ள 3 குணங்களை பேசுவதில்லை. காமம், வெகுளி, மயக்கம், அந்த 3 பெருமானுடைய குணங்களாக எண் குணங்களை பேசுதல். தன்பயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வான அவனுடைய குணங்கள் எண் குணங்களை பேசுதல். வாழ்க வாழ்க. நிலவன் சங்கம். திருமுறை எத்தனாவது திருமுறை கொஞ்சம் சொல்லுங்கய்யா. 4ஆம் திருமுறையில 21வது பதிகமா குறிஞ்சி பண்ணுல இருக்கும். 4:21. ஜான்சி ராணி அம்மாவாங்க. வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா வாங்கம்மா. நிலவென் சங்கும் பறையும் மார்ப நிற்கில்லா பலரும் இட்ட கல்லவடங்கள் பரந்தெங்கும் கலவ மஞ்சை கார் என்றெண்ணி கழித்து வந்து தலமராரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பெருமானுக்குரிய மங்கள இசையாக இப்போ நம்ம மேள நாதஸ்வரத்தெல்லாம் சொல்றோம். ஆனா பழைய காலத்துல அந்த சங்கும் பறையும் தான் பெருமானுக்குரிய மங்கள நாதமாக திகழ்ந்தது. நிலவன் சங்கும் பறையும் மாற்ப நிற்கில்ல. அந்த சங்கு என்பது சிவனுக்கும், பறை என்ற அந்த ஒலி வந்து சக்திக்கும் உரியது. சிவனும் சக்தியுமாக சங்கொலியும் பறையொலியும் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் பழைய மரபு. அதெல்லாம் மறந்தே போனோம். விம்மா வெறுவா. சரிதா. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகராஜ மலரடிகள் போற்றி போற்றி. சிவா. விம்மா வெறுவா விழியா தெளியாய் வெருட்டுவார் தம்மான் பிளராய் தரியார் தலையான் முட்டுவார் எம்மானிசனெந்தையே அப்பனின் பார்க்கன் கம்மானாருராதிரை நாளாலது வண்ணம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த பிறவிக்கு தந்தை இருக்கிற மாதிரி, தந்தையும் இருக்க மாதிரி நம்ம பிறவிதோறும் நமக்கு அப்பனாக எந்தைனா தாத்தா. அதனால அப்பாவும் தாத்தாவுமாக இந்த பிறவியில மாதிரி அவங்க இந்த பிறவியோடு சரி. ஆனா அடுத்த பிறவிக்கு யார் வரவன் நமக்கு தெரியாது. ஆனால் பிறவிதோறும் அவன் எனக்கு அப்பனாகவும் எந்தையாகிய பாட்டனாகவும் வந்து சேர்கிறான் என்றத எம்மானீசன் எந்தையன் அப்பன் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து தமிழரசி அம்மாவாங்க. வாயா.
ஏழாவது பாட்டு. சிற்றம்பலம் ஐயா, அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. வாமா, ஏழாவது பாட்டுமா. செந்துவர் வாயார் செல்வன சேவடி சிந்திப்பார் மைந்தர்களோடு மங்கையர் கூடி மயங்குவார் இந்திரநாதி வானவர் சித்தர் எடுத்தேத்தும் அந்திரனாரோ ஆதிரை நாளால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த இடத்துலயும் மைந்தர்களோடு மங்கையரு கூடி மயங்குவார். பெருமான் தானும் தன் தையலுமாக தோலும் துயிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமாக திகழ்ந்த பெருமானை மைந்தர்களோடு மங்கையரு கூடி மயங்குவர் என்று கணவன் மனைவியாக இருந்து பெருமானை வழிபடுதல் என்ற சோழரை சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து முடிகள் வணங்கி. போரூர் செண்பகவல்லி அம்மாவாங்க. வாங்கம்மா. இருக்கீங்களா? சிவாய நம. ஐயா நைட் 2 மணிக்கு வந்தாங்க ஐயா. வேற ஆளு. லலிதா பாலசுந்தரம் வாங்க. மியூட் ஓபன் பண்ணு. லலிதா பாலசுந்தரம் இல்லைங்களா? சரஸ்வதி அம்மா வாங்க. முடிகள் வணங்கி மூவாதார்கள் முன் செல்ல வடிகொள் வைத்தோள் வானர மங்கையர் பின் செல்ல முடிகள் வணங்கி மூவாதார்கள் முன் செல்ல வடிகொள் வைத்தோள் வானர மங்கையர் பின் செல்ல பொடிகள் பூசி பாடும் தொண்டர் படைசூழ அடிகளாரூராதிரை நாளார் அது வண்ணம். பொடிகள் பூசி பாடும் தொண்டர் புடைசூழ அடிகளாரூராதிரை நாளாய் அது வண்ணம். நன்றியா. ஆதிரை நாள்ல பெருமான் ஊர்வலம் போகும்போது முன்னாடி முனிவர்கள் போகிறார்கள். முடிகள் வணங்கி மூவாதார் என்ற முனிவர்கள் முன்னால் செல்ல வடிகள் வைத்தோல் வானர மங்கையரு பெண் செல்ல அந்த தேவாதி இவர்கள் மாதர்கள் எல்லாம் தேவ மாதர்கள் எல்லாம் பின்னாலே செல்ல அடியார்கள் எல்லாம் புடை சூழ்ந்து செல்ல பெருமான் வீதி வலம் கொள்க என்ற செய்தியை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. துன்பம் நம்மை. நடராஜையாக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நடராஜா இருக்காரா? நடராஜா அப்படிங்க. அடுத்தது தாமோதரையா வாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. அவருடைய ஃபேவரட். சிவாய இருக்காரா? தாமோதரையா வாங்க. அடுத்தது நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஐயா அந்த பாட்டு நான் பாடினேன். கடைசி பாட்டு தாமோதரையா பாட்டு சொல்லுங்க ஐயா. சரி, அவர் பாட்டை நான் முடிச்சிடுறேன் ஐயா. நீங்க முடியும். சிவாய தானாக இருந்தா கூட விட மாட்டீங்க. நீங்கெல்லாம் கருணையாளர்கள். கருணையாளர்கள். தாமரையோட 9வது பாட்டை பாட்டா 10வது பாட்டை நீங்க பாடுங்க. அதெல்லாம் இல்ல. இல்ல பட்டமாலை பாத்துங்கய்யா. தீட்சை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களே பாடட்டும். விரும்பியது கிடைக்கட்டுங்க. பட்டமாலை பாடட்டுங்க. அப்படியா? சரி சரி. ஆமாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். விட்டு கொடுத்தல் ஒரு விட்டு கொண்டும் குளத்தும் குடிகுடி ஆண்டு ஈதற்கு ஆட்சி. வாழ்க வாழ்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும் இன்பம் நம்மை ஏத்தும் நாள்கள் என்பாரும் நும்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பின் ஆரோர் ஆதிரை நாளால் அது வண்ணம்
நும்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பின் ஆரோர் ஆதிரை நாளால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி, கோடான நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. திருமுறைய வாயால பாடினா வாய் ஒண்ணுதான் ஒரு புண்ணியம். ஆனா அதையே கேட்டா 2 புண்ணியம். ஏன்னா காது 2 கொடுத்துருக்கான், அதனால கேட்டா 2 புண்ணியம். வாயில பாடினா 1 புண்ணியம், காதால கேட்டா 2 புண்ணியம். அதே மாதிரி பிரதோஷம்னு வழிபாடு செய்யறோம் இல்லையா, தோஷம் போடனா பிரதோஷ வழிபாடு. ஆனா திருவாதிரை வழிபாடு செய்தால் 2 புண்ணியம். ஒண்ணு என்ன, துன்பம் தொழுது கொண்டு ஓடும் இன்பம் நம்மை ஏந்தி நிற்கும். துன்பம் போய் இன்பம் வர வேணும் என்றால் நாம் திருவாதிரை வழிபாடு செய்தல். துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாரும், இன்பம் நம்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும். பெருமானுடைய அந்த திருநட்சத்திரமாகி அந்த திருவாதிரையில வழிபாடு செய்தால் துன்பம் தொழுது கொண்டு ஓடும், இன்பம் நம்மை ஏந்தி நிற்கும் என்று அப்பர் பெருமான் பாடுகிறார். அதனாலே நும்பின் எம்மை நுழையப்பணியே என்பாரும் அன்பன்னாரூர். அன்பர்களாம் சேர்ந்து பெருமானை போற்றி வழிபடு செய்கிற ஆதிரை நன்னாள். கடைசி பாட்டு பாரூர் பௌவத்து. தாமரையா. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். பாரூர் பௌவத்தானை பத்தர் பணிந்தேத்த தீரூர் பாடல் ஆடல் அறாத செம்மா பார்ந்து ஓரூர் ஒழியாதுலகம் எங்கும் எடுத்தேத்தும் ஆரூர் அந்தன் ஆதிரை நாளால் அது வண்ணம் ஓரூர் ஒழியாதுலகம் எங்கும் எடுத்தேத்தும் ஆரூர் அந்தன் ஆதிரை நாளால் அது வண்ணம். நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பவத்தான்னு சொன்ன சந்திரனத்துக்கு தலைமையில பவ்யமா பணிஞ்ச போது அதை தன்னை சரணடைந்த சந்திரனத்துக்கு தலைமையில வச்சுக்கிற சந்திரசேகரன். நம்ம பக்தர்கள் பணிந்தால் நம்மையும் அவன் தாங்குவான் என்ற நிலையிலே பாரூர் பவ்வத்தானை பத்தர் பணிந்து ஏத்த என்று சொல்லி அப்பர் பெருமான் சந்திரனுக்கு அருள் செய்றவன் நமக்கும் அருள் செய்வான் என்று அந்த செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. இன்னொரு சுற்று ஆரம்பிச்சல. இன்னொரு 6 பேர் இருக்காங்க ஐயா. இருந்த பாட்டு சொல்றீங்க. பாட்டு சொல்றீங்க. வாங்க ஸ்ரீதேவி ஐயா, வாங்க ஐயா. முத்து விதானம் படிங்க. இருக்காங்களா லைன்ல? ஸ்ரீதேவி ஐயா வாங்கய்யா. உமா அம்மாவெல்லாம் மீட் ஓபன் பண்ணிட்டாங்களா? உமா அம்மா கிரண் மீட் ஓபன் பண்ணணும். சிவாய வாங்க. இவர் நடராஜ் ஐயா இருக்கீங்களா? வாழப்பாடி சித்ரா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். முத்து வீதான மணிப்பூர் கவரி முறையானே பத்தர்களோடு பாவையர் சூழ பழி பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். கடைசியில பாருங்க. அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். ஐயா நன்றிங்க. வைத்தியநாதர் கோவில்ல இருக்கிற அடியார் பெருமக்கள் எல்லாரும் பாடினாங்க. நன்றிங்க. இல்ல முதல்ல இருந்து அந்த பாடல் ஃபுல்லாவே எல்லாம் பாடிடலாமா? கும்பலா பாடினா நல்லதுதானே. தனியா பாடுறத விட சேர்ந்து பாடுறதா சிறப்பு இல்லையா? எல்லாருமே சேர்ந்து அந்த பாட்டு இன்னொரு முறை பாட சொல்லுங்க பாக்கலாம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். எங்கள் அப்பர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. முத்து வீதான மணிப்பூர் கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழ பழி பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். நன்றிங்க ஐயா.
இப்படி அடியாரோட சேர்ந்து பாருதான் சிறப்பு. ஏன்னா அடியறி கூட்டி அதிசயம், அதுதான் முத்தி இலக்கணம். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. பக்தர்களோடு அந்த பாட்டுல பக்தர் அந்த பாட்டிலே இருக்குது. ஐயா சொல்றாரு பாத்தீங்களா, பக்தர்களோடு பாவையர் சூழ பழிப்பிள்ளையில எல்லாரும் சேர்ந்து பாரு சேர்ந்திசை. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடியறி கூட்டி அதிசயம்னு பேர் அதுக்கு. நன்றி. அடுத்து வாங்க. வேற யாரையா விட்டு போனவங்கள பாட சொல்லியா? உமா அம்மா வாங்கம்மா. ஆமா, இந்த நிகழ்ச்சிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்கதான். கார்த்திகை 1ஆம் தேதி போன வருஷம், போன கார்த்திகை 1ஆம் தேதி திருப்பள்ளியை வச்சு ஆரம்பிச்சு இந்த நிகழ்ச்சிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவங்க. வாமா வாமா. நனியார் செய்யார். அடுத்தது கிரண் வாங்க. உமாமேஷ் அப்புறம் கிரண். 3வது பாட்டு கிரண். நனியார் செய்யார் 4:21 கிரண் படி. அடுத்து உமா அம்மா படிப்பாங்க. இன்னும் வரல அவங்க. கிரண் படிங்க. மணியார் தேயார் நல்லார் தீயார் நாள்தோறும் திணிதான் தீரம் என்று இறங்கி கிடப்பாரும் மணியே பொன்னே மைந்தா மணலா என்பார்க்கு அணியானாரோராதிரை நாள் அது வண்ணம் மணியே பொன்னே மைந்தா மணலா என்பார்க்கு அணியானாரோராதிரை நாள் அது வண்ணம். போன ஆண்டு கார்த்திகை 1ஆம் தேதி நம்ம நடராஜை வந்து காசி யாத்திரைக்கு புறப்பட்டப்போ இந்த அம்மா தான் போற்றியன் வாழ்முதலாகிய பொருள்னு இந்த திருமுறை தமிழோசைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தாங்க. அவங்க கொன்ற தொழுதுனால சேக்கிழார் அருள இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு 336 நாளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. 3வது பாட்டு தம்பி யாரு? கிரணா? கிரண் இருக்காரா? ஐயா என்கிட்ட புக்கும் இல்லைங்கய்யா. சிவாயம் 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 சிவாயம். பாட்டுமாங்க ஐயா. சித்ரா படிங்க படி. நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வீதிகள் தோறும் வெண் கொடியோடு விதானங்கள் சோதிகள் விட்டு சுடர் மாமணிகள் ஒளி தோன்ற சாதிகளாய பவளமும் முத்து தாமங்கள் ஆதி ஆரூராதுரை நாளால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. கிரண் கூட அவரோட ஃபோன் நம்பர் கொடுத்தா நான் அந்த பாட்டை எந்த பாட்டு பாரு அந்த பாட்டை அப்படியே வாட்ஸ்அப்போட அமைச்செல்லாம் எடுத்து பாடலாம் ஈஸியாக. செல்லுல இருந்தே தேடி எடுத்துடலாம். இல்லைன்னா அந்த பாட்டை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடலாம். சிவா.org ஷேர் பண்ணிடலாம் உடனே கூட. அதனால அவங்க நம்பர்லாம் எனக்கு கொடுத்தா வசதியா இருக்கும். உடனே கூட நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். வாழ்க. நன்றி. 4வது பாட்டியா? தனலட்சுமி அம்மா. தனலட்சுமி அம்மா. சிவாயம். தேவி காட்டு வாங்க. ஐயா அடியன் கேட்டுக்கிறேன் ஐயா. சரிம்மா சரிம்மா கேளுமா. சொல்லல் வல்லார் கேட்டால் நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. கேளுங்க காதார கேளுங்க. நன்றி. அப்புறம் அடுத்தது வேற விட்டு போனவங்க யாருன்னா இருந்தா பாட சொல்லுங்க. லைன்ல வந்துட்டு விட்டு போனவங்க யாருன்னா இருந்தா பாட சொல்லிடுங்க. யார் பாடான்னு கேளுங்க. கமால் படிங்க. திருச்சிற்றம்பலம். 4வது பாட்டுமா? சரிங்க ஐயா. குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் பிணங்கி தம்மீர் பித்தரை போல பிதற்றுவார் வணங்கி நின்று வானவர் வந்து வைகளும் அனங்கள் ஆரோர் ஆதிரை நாள அது வண்ணம்
வணங்கி நின்று வானவர் வந்த வைகளும் அனங்கன் ஆரோர் ஆதிரை நாளால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. பெருமானுடைய குணங்களை சொல்லி வணங்குதல். நன்றி. அஞ்சாவது பாட்டு. நிலவன் சங்கம் பறையுமார். கணபதி ஐயா வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். மச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். நிலவின் தங்கும் பறையும் ஆர்ப்பே நிற்கில்ல பலரும் மீட்ட கல்லே வடங்கள் பரந்தெங்கும் களவே மாஞ்சை காரென்றி கழித்து வந்தலமர்றாரோ ஆதே நலம் அது வண்ணம் களவே மாந்தை காரென்றி கழித்து வந்தலமர்றாரூர் ஆதே நலம் அது வண்ணம் அது வண்ணம். சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. மேன்மைகள் சைவ சீலர். வாழ்க வாழ்க. நன்றி. சிம்மா வெறுவா விழியா தெழியா நிறுத்துவார் அம்மான் விலரா தரியா தலையான் முற்றுவார் எம்மான் ஈசன் எந்தை என் அப்பன் என்பார்கட்கு அம்மான் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அம்மா ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். எம்மானீசன் எந்த என் அப்பன்னு சொல்லி இப்ப ராஜாவும் ராணியும் பொண்ணு போயிடறாங்க. அவங்களுடைய 20வது திருமண நாள்னு நேற்று போன் பண்ணி வாழ்த்து கேட்டாங்க. வாழ்த்து சொல்லியிருக்கோம். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. ராணி அம்மா இருக்காங்களா? இருக்காங்க, வெளியே போயிருக்காங்க. வாங்க. காந்திமதி அம்மா வாங்க. அடையாள தான் இருக்கீங்க? ஆமா ஆமா ஐயா. சரி சரி. வாங்க. காந்திமதி அம்மா இருக்கீங்களா? ஐயா நான் கேக்குறேன். சரிம்மா சரிம்மா சரி. மாடியம்மா வந்துட்டா. செந்தியல்வாயா செல்வன சேவ சிந்தைப்பா மைந்தர்களோடு மங்கையர் கூடி மயங்குவார் இந்திரநாதி வானர சித்தர் எழுத்தோட்டும் அந்திரனாரும் ஆதிரை நாளம் அருவண்ணம் அந்திரனாரும் ஆதிரை நாளம் அது வண்ணம். அந்த மாப்பிள்ள பொண்ணு வீட்டுக்கு போய் மாப்பிள்ள பொண்ணு பேரெல்லாம் இருக்க மைந்தரோடு மங்கையர் கூடி மயங்கந்து குடும்பத்தோடு இருந்து அந்த இது நிகழ்ச்சி. வாழ்க வாழ்க. முடிகள் வணங்கி கார்த்திகன் வந்தாரு. அதெல்லாம் இல்ல பாருங்க. பரமேஸ்வரம் அப்படி சிவாய நம்ம ஐயா. கணபதி ஆப் பண்ணாமே இருக்காரு ஐயா. 8வது பாட்டு. சிவாயனம். முடிகள் வணங்கி மோவாதார் கண் முன் செல்ல வடிகொள்வே தோல்வானர மங்கையர் பின் செல்ல பொடிகள் பூசி பாடும் தொண்டர் புடை சூழ அடிகள் ஆரூராதிரை நாளால் அது வண்ணம் அடிகள் ஆரூராதிரை நாளால் அது வண்ணம்
திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கொடிகள் பூசி பாடும் தொண்டர், திருநீற்று தொண்டர். வாழ்க வாழ்க. அடுத்து துன்பம் நும்பை. சங்கரையா வாங்க, சங்கரையா. செல்வம், செல்வம், செல்வம். துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும், இன்பம் நம்மை ஏத்தும் நாள்கள் என்பாரும், நுண்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும், அன்பன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம், அன்பன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். நும்பின் எம்மை நுழையப்பணியே என்பார். ஒருத்தர் பின்னால வரிசையா போனோம்னு கத்து கொடுத்தோரு அப்பர் பெருமா. நும்பின் எம்மை நுழையப்பணியே, முந்திக்கின்னு போகாம ஒருத்தர் பின்னால ஒருத்தர் போனது. மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நூறு சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று அங்க திருவையாத்துல பாண்டதா இங்க நும்பின் எம்மை நுழையப்பணியே என்பாரும் என்று திருப்புகலூரில் இருந்து கொண்டு ஆரூர் பெருமானை பற்றிய செய்திய ஞான சம்பந்தருக்கு சொன்ன பதிகம் இதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு ஜெயசிராணி சதாசிவம். ஐயா இந்த பாடுறேங்க. பத்தர் பணிந்தேத்த சீரூர் பாடல் ஆடல் அறாத செம்மா பார்ந்து ஓரூர் ஒழியாது உலகம் எங்கும் எடுத்தேத்தும் ஆரூரன் தன் ஆதிரை நாளால் அது வண்ணம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. இந்த பதிகத்துக்கான பெரிய புராண பாடல் சேக்கிழார் 2 இடத்துல பாடியிருக்கார். ஒண்ணு ஞான சம்பந்த புராணத்துல, இன்னொரு நாவுக்கரச புராணத்துல. நாவுக்கரச புராணத்துல பாடும்போது சித்த நிலாவும் தென் திரு அதே மெட்டுல பாடியிருப்பார். முத்துவிதானம் எப்படி பாடுறோமோ அதே மாதிரி குறிஞ்சி பண்ணல பாடினதா சொல்லுவாங்க. சித்த நிலாவும் தென் திரு ஆரூர் நகராளும் மைத்தழை கண்டர் ஆதிரை நாளின் மகிழ் செல்வம் இத்தகை மை தென்றென் மொழிகேன் என்று அருள் செய்தார். இத்தகை தென்று என் மொழிகேன் என்று அருள் செய்தார். முத்துவிதான மணி பொற்கவரி மொழி மாலை முத்துவிதான மணி பொற்கவரி மொழி மாலை. திருநாவுக்கரச நாயனார் புராணத்துல இது வந்து 235வது பாட்டு. இதையே ஞான சம்பந்த புராணத்தையும் படிக்க. ஏன்னா திருப்புகலூர்ல ஞான சம்பந்த அந்த எல்லையில நின்று ஞான சம்பந்தருக்கு இந்த பாட்டை சொன்னார்னு ஞான சம்பந்த புராணத்துல பாடியிருக்கார். அங்க வந்து 495வது பாட்டு. மெய்த்திரு ஞான சம்பந்தர் வாக்கின் வேந்தரை விருப்பினாலே அப்பரை இங்கு அணைய பெரும் பேரருள் உடையேம் அந்தண்ணாரூர் எப்பரிசால் தொழுது உய்ந்தது என்று வினவிட ஈரில் பெருந்தவத்தோர் செப்பியவன் தமிழ் மாலையாலே திருவாதிரை நிகழ் செல்வம் சொன்னார். இந்த பதிகத்தை திருவாதிரை நிகழ் செல்வம் என்று சேக்கிழார் பெருமான் போற்றுகிறார். நான் முதல்ல சொன்னது நாவுக்கரச புராணத்துல 235வது பாட்டு. இது வந்து ஞான சம்பந்த புராணத்துல 495வது பாட்டு. வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட இந்த நிகழ்ச்சி முடிப்போம். இப்போ பொன்னூசல் பாடி திருக்கதை மடைப்பித்து வாழ்த்து. நன்றி. கோபால் சரிதா வாங்க. கோபால் சரிதா பொன்னூசல் படிங்க. இல்ல திலகவதி அம்மா ஏதாவது கேட்கறாங்க. நம்ம வாங்கம்மா. வணக்கம் ஐயா, தமிழ்க்கு வணக்கம். ஒரு சந்தேகம் ஐயா, அந்த முத்துவிதான அந்த பதிகத்துல ஈர்ச்சடியில ஈர்த்து இருக்கு இல்லைங்களா, அது வண்ணம், அது அடி சொல்ல எடுத்துக்கலாமா? புரியல, என்ன கேக்குறீங்கன்னு புரியல எனக்கு. வண்ணம் ஈற்றடியில வருதுங்களே, அதை பத்தி விளக்கம் கேக்குறாங்க.
ஆமா பெருமா வண்ணம் என்றது பெருமானுடைய புகழை பாடுதல். பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கான வண்ணம் என்பது பெருமானுடைய புகழை பாடுகிற செய்தி. சரிங்களா? நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம அதை திருச்சிட்டம்பலம். ஈர்த்து அசைன்னு சொல்லுவாங்க. ஈர்த்து அசைன்னு சொல்லுது போற்றி என்ற சொல்ல பெருமானுடைய புகழுக்கு அந்த வண்ணம்னு சொல்லுது. பொன் வண்ண தந்தையில வர அந்த பாட்டை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாட்டு. வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம. சிவாய நம சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. பொன்னூசல் பாடி இது திருக்கதை அடைப்பித்தல். திருப்பொன்னூசல் வாங்க. கோபால் சரிதா அடிக்கிறீங்களா? வாங்க. எத்தனாவது பாட்டு சொல்லுங்க? 6வது பாட்டு. பாடுறேங்க ஐயா. 6வது பாட்டு. மாதாடு பாகத்தை. திருச்சிற்றம்பலம். மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சடையானடியாருள் கோதாட்டி நாயனை ஆட்கொண்டேன் தொல்பிறவி தீதோடாம் வண்ணன் திகழ பிறப்பறுப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன் பால் போதாடு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ போதாடு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சாமி. தொல் பிறவி அறுப்பா என்னுடைய அந்த பிறவி வேற அறுக்கக்கூடிய பெருமானா இருக்கிறான் என்று சொல்ற பாட்டு அது. வாழ்க வாழ்க. அடுத்து திருக்கதம் அடைப்பித்த விடுமின் வெகுளி வேட்கை. தமிழ் அரசி அம்மா வாங்க. உமா அம்மா படிக்கிறீங்களா? திருச்சிற்றம்பலம். விடுமீன் வெகுளீரே கை நோய் மிக ஒரு காலம் இனி இல்லை உடையான் அடுக்கில் பெருசாதோ உடன் போவதற்கே பொருட்படும் அடைவோம் தான் போய் சிவபுரத்தில் அணியார் கதவு அது அடையாமே உடைபாட்டுரையே போற்றுவோம் புயங்கன் ஆளான் புகழ்களையே அடைவோம் நான் போய் சிவபுரத்துள் அணியார் தவது அடையாமே உரைபாட்டுரையே போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. தமிழ் அரசி அம்மா வாங்க. வாழ்த்து படி. மண்ணில் நல்ல வண்ணம். தமிழ் அரசி அம்மா இருக்கீங்களா? ஐயா அடியேன் இருக்குங்க ஐயா. திருச்சிட்டம்பலம் ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதரும் கழுமல வல்லநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிட்டம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. வேற அடுத்தது வாங்க. சரஸ்வதி அம்மா வாங்க. தனம் தரும் கல்வி தரும். லைன்ல இருக்காங்களா? வாங்க. சரஸ்வதி அம்மா. தாமோதர ஐயா வாழ்த்து படிங்க. வா. நம்ம திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. காஞ்சில இருந்தா நாகைக்காரன்ல இருந்தா நாகைக்காரனுங்க. திங்கடிக்காக போயிட்டீங்க. ரைட்டு. ஆமாங்க. இடர்காலதான் வந்தங்க. ரைட் ரைட். சந்தோஷம். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. கணபதி ஐயா வாழ்த்து படிங்க. கணபதி ஐயா படி. சிதம்பரம். பேராயம்பரவி வானூரேத்தும் பிம்பாணி பிரிவிலாடியார் என்றும் வாராத செல்வம் பரவிப்பாடை மந்திரமும் தந்திரமும் மரணமாகி
தீர நோயை தீர்த்தளவல்ல தன்னை திரிபுரங்கள் துயரகின் தகை கொண்ட போராணி உள்ளிருக்கு மேலூரணி போற்றாதே ஏற்றனால் போக்கினேனே ஆறு தந்துகள் வாழ்கர் வாழ்வப்பை ஊர் பிசறிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய பஞ்சை வாழ்க்கை அனந்தன் நலங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரல்ல வாழ்க சீர் அடியாரல்ல. ஐயா ஒரு அதாவது தெய்வ தமிழ் மன்றத்துக்கு வாய்ப்பு நன்றி ஐயா. அடுத்து நாலு பெருமக்கள் 4 இடத்துல விருது கொடுத்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னும் சிவபெருமான் தான் இன்னும் வரல, 5வது வரல. அது அடியன் எப்போ திருவள்ளுவர் கூட்டு கேட்டோம். நீங்க பாத்தீங்களா, வாராத செல்வம் அறிவிப்பான அந்த வாராத செல்வமா தான் உங்களுக்கு மேன்மைகள் சைவ சீலன்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நேற்று தானே 4 வந்துக்குதுங்க, 4 இடத்துல இருந்து. இப்போ 5வது சிவபெருமான் வரணும். அது எந்த இடத்துல எங்கேருந்து வருமா தெரியல. பெருமான் எங்க இருக்காரு? எங்க வரவேணாம். எப்ப அவர் எப்ப உள்ளத்திலே இருக்காரு. அவர் எங்க வெளியில இருந்து வர போறாருன்னா அவர் வர வேண்டாம், அவர் உள்ளத்திலே இருக்காரு. அதனாலதான் மேன்மைகள் சைவ சீலன்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. உங்க உள்ளத்துல இருக்காரு அவரு. தேடி கண்டு கொண்டேன் திரு மாலோட நான்முகனும் தேடி தேடோட தேவனை என் உள்ளே தேடிக்கொண்டேன். பெருமான் நம்ம உள்ளத்திலே இருக்கார். அதனால அவர் வெளியில இருந்து தனியா வர வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க வாழ்க. சரிப்பா நன்றிப்பா. வாழ்க வாழ்க வாழ்க. அதனாலதான் சைவ சீலர் பட்டம் உள்ளத்துல இருக்கிறதுனால தான். இல்லைன்னா ஏன் கொடுக்க போறாங்க? வாழ்க வாழ்க. நீங்க சொல்லி முடிச்சிருங்க. இவர் ஐயா வந்திருக்காரா? இவர் இருக்காரா? சிவநேசன் ஐயா இருந்தாருன்னா பாட சொல்லுங்க. இருக்காரா லைன்ல? நான் வரல இல்லையா? சரி, அப்ப நீங்க வாழ்த்து சொல்லி முடிச்சுங்க. வான்மையில் வளாது பெய்க. வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்டபம் வெள்ளி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. சிற்றம்பலம். இப்ப இன்னைக்கு மார்கழி போனால அடியாரெல்லாம் காலையில மார்கழி கோயிலுக்கு போறவங்களா இருப்பாங்க. அதனால அவங்க கொஞ்சம் இது கஷ்டம். மார்கழி எல்லாரும் கோயில் இருக்காங்க ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கங்க. வாழ்த்து படிச்சு முடிங்க நடராஜையா. துன்பம் நம்மை பாட சொன்ன நீங்க அந்த பாட்டு திருவாதிரை பாட படிச்சுட்டு முடிங்க நடராஜையா. ஐயா சாமி இப்பதான் வந்த சாமி. அந்த புத்தகம் சிவபெருமானே 9வது பாட்டு 4:21:9. அப்ப உங்களை கூப்பிட்டா நீங்க வரல, அந்த பாட்டை சொல்லி முடிங்க. இதோ வராங்க ஐயா. சிவபெருமான் மார்கழி திருவாதிரை இன்னைக்கு. அது 1ஆம் தேதி திருவாதிரை. அப்ப 28ஆம் தேதி வர அப்பதான் ஆருத்ரா. 2 வாட்டி வந்தா, 2வது வாட்டி வந்ததுதான் ஆருத்ரா. அப்போ 4ஆம் திருமுறையில 21வது பதிகம் 9வது பாட்டு பண்ணுங்க ஐயா. குறிஞ்சி பண்ணு. அந்த பாட்டு மட்டும் கூப்பிட்டா நீங்க இல்ல. ஆமா இந்த வந்துட்டேன் ஐயா. சிவாய நம. திருச்சி 4:21:9. துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பார். கண்டிப்பா. துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும், துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும், இன்பம் நம்மை ஏத்து நாள்கள் என்பாரும்,
நும்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பின் ஆரோராதிரை நாளால் அது வண்ணம் அன்பன் ஆரோராதிரை நாளால் அது வண்ணம் அன்பன் ஆரூராதிரை நாளால் அது வண்ணம். நன்றிங்கய்யா. அன்பு என்றால் சிவம், சிவத்துக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை. அதனால அன்பன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். வாழ்க வாழ்க. அது துன்பத்தை துடைத்து கொண்டு ஓடும், இன்பத்தை ஏந்தி நிற்கும். வாழ்க. நன்றி நன்றி வணக்கம். நன்றிங்கய்யா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் சரியாக 9:50க்கும் திருத்தொண்டர் தொகை திருத்தொண்டர் தொகையும் பிறகு பொன்னூசல் பாடியும் நிகழ்ச்சி நிறைவு செய்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கின்றோம். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால், இன்று திங்கட்கிழமை என்பதால் இன்றைக்கு 8 மணிக்கெல்லாம் புனிதவதியாரின் புனித பயணம் என்கிற தலைப்பின் கீழே காரைக்காலிலிருந்து விஜயலட்சுமி அம்மா அவர்கள் உரையாற்ற வருவார்கள். அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஸ்ரீநிதி ஒரு பதிகம் படிச்சிடுறேன். ஸ்ரீநிதி. நன்றி நன்றி. நமச்சிவாய். வணக்கம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே ஞானவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. நன்றி 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 நன்றி. நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. வாழ்க. நன்றிங்க. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாம் சாமி. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி வணக்கம்.